அப்படின்னு சொல்லி மக்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்ட ஒரு அரசனை காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கௌரவம்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இந்த வடிவேல் படத்துலலாம் ஒரு சேர் மாதிரி உட்காந்துட்டு அப்படியே கீழே விழுந்துருவாரு தெரியுங்களா? அந்த மாதிரி அரசனுடைய வாழ்க்கையவே நீங்கள் அரசர்னு சொல்லிட்டு முன்னாடி நிமிர்ந்து நின்று கேள்வி கேட்ட கூட்டம், முன்னாடி நிமிர்ந்து நின்று பதில் சொன்ன கூட்டம் அவங்களுக்கு தலை வணங்கி சொல்ல ஆரம்பிச்சது. என்னைக்கு மானுடம் தலை வணங்க ஆரம்பிச்சதோ அன்னைக்கு கௌரவம் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது அங்கங்கன்னு போய் கடைசியாக கௌரவத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டியே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம நாட்டினுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சரியான ஒரு வாக்கியமா ஒரு அரசன்றவன் யாரு அப்படின்னா, ஒரு கூட்டம் ஒட்டுமொத்த மக்களுடைய மனசும் ஒருங்கிணைந்து சேர்ந்து ஏத்துக்கணும். சும்மா ஒரு கூட்டம் மட்டும் ஒருத்தரை ஏத்துக்கிட்டு இன்னொரு கூட்டம் ஒருத்தர் மெஜாரிட்டி இங்க இருக்குதுப்பா, அதனால இதுதான்ப்பா அரசன் அப்படின்னா அது வந்து அரசனுக்கான ஒரு தகுதி அல்ல. அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணணும், நாட்டை விட்டு போயிடணும். ஏன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாட்டுக்குள்ள இருந்தால் அது குழப்பம் தான். அப்போ குழப்பம் இருக்கிற பட்சத்தில் அந்த நாட்டுக்குள்ள அவங்க இருக்கிறாங்கன்னும் போது மோதல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். வளர்ச்சின்றது பெரிய அளவில் இல்லாமல் தான் இருக்கும். ஒரு சரியான வளர்ச்சியோ பாதையோ உருவாகணும் அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து உருவாக்குகிற ஒரு தலைவன், அந்த தலைவனை ஏற்றுக்கிற முழுமையான ஒரு கூட்டம் ஒரு சிறந்த வளர்ச்சி. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்த அரசன் தலை குனிய ஆரம்பிச்சான், கௌரவம் உருவாக ஆரம்பிச்சது. கௌரவம் நீ இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன் அப்படின்னும் போது சமாதானம்ன்ற ஒரு உடன்படிக்கை வந்துருச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா வாள் கொண்டு போரிடுதல் அப்படின்ற ஒரு கான்செப்டே ஒரு காலகட்டத்தில் கௌரவமாக பார்க்கப்பட்டுச்சு. நீ இடத்துல இல்லையா, பிடிக்கலையா, போயிரு, இல்லை நான் சாவேன். ஒன்று நான் இருக்கணும், இல்லை நீ இருக்கணும். அதுக்கப்புறம் சமாதான உடன்படிக்கைன்னு வந்து இப்போ இந்த இடமே வந்து நம்மளே எல்லாரும் அடிச்சுட்டு செத்துட்டு இருக்கோம். நான் அங்கே போனாலும் என்னை சாவடிச்சிடுறாங்க, இங்கே போனாலும் என்னை கொண்டுடுறாங்க. அந்த கூட்டத்திலையும் போய் சேர முடியல, இந்த கூட்டத்திலையும் சேர முடியல. நம்மனா ஒன்று பண்ணுவோமே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருப்போம், சண்டை போடாமல் இருப்போம். நான் வேணா இந்த பகுதி எடுத்துக்கிறேன், இந்த பகுதி எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளே வந்தாங்க. இப்போ சண்டை போடாமல் ஒரு பிரச்சனையை தீர்க்காமல் நான் வந்து அமைதியாக இருக்கிறேன், அதனால ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் அப்படின்னும் பொழுது தான் பிரச்சனை உருவாகுது. இதை தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இருந்தப்போ பண்ணது. ஒரு பெரிய போராட்டம், வெட்டுனா வெட்டு, கொல்லணும் நினச்சா கொல்லு, இது என் இடம், என் நாடு, போகிறோம் போட அப்படின்னு அந்த ஒரு பவரும் ஒரு வீரமும் இருந்தால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சின்றது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அதீத வளர்ச்சியை ஒரு இடம் பார்க்கும். இன்னைக்கு உலக நாடுகளில் வல்லரசாக இருக்கிற எல்லா நாடுகளையும் எடுத்து பார்த்துங்க, எந்த நாடு எந்த ஒரு தனி மனிதனை முழுமையாக அங்கீகரித்து ஏற்றுக்குதோ எவ்வளோ பெர்சன்டேஜ்னு கூட பார்த்துங்க. ஏன்னா இப்போ அந்த பெர்சன்டேஜ் வச்சு பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம். இது ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பவர் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன